இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஆமா, கண்டிப்பா ஒரு திகழான விஷயம் தான் இது. அதாவது, நேத்து நீங்க அமேசான்லயோ இல்ல வேற ஏதாவது சைட்லயோ ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஷூ பார்த்திருப்பீங்க, இல்லனா ஒரு மொபைல் ஃபோன் பார்த்திருப்பீங்க. விலை கொஞ்சம் அதிகமா இருக்கே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்காமலே அந்த பக்கத்தை மூடி இருப்பீங்க இல்லையா? இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா இன்னைக்கு காலையில எழுந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக நீங்க இன்ஸ்டாகிராம் திறக்கிறீங்க, இல்ல யூடியூப் போறீங்க. உங்க ஸ்கிரீன்ல என்ன காத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சரியா நேத்து நீங்க பார்த்த அதே ஷூ, அதே நிறம், அதே மாடல் உங்களை ஒரு விளம்பரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கும். உண்மைதான். அந்த ஒரு நிமிஷம் நமக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை நம்ம ஃபோன் நம்மள உளவு பாக்குதோ அப்படின்னு தோணும். சரியா சொன்னீங்க. நம்ம மைக்ரோஃபோன் ஆன்ல இருக்கா அப்படிங்கிற பயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மர்மத்தை உடைக்கிறது தான் இன்னைக்கு நம்ம அலசலோட முக்கிய நோக்கம். நாங்க உங்களுக்காக ஆராய்ந்த மூல தகவல்களை படிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சது. உங்க ஃபோன் உங்களை ஒட்டு கேட்கல. ஆமாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறது உளவு பார்க்குற வேலை கிடையாது. மாறாக ரீடார்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு அதிநவீன தொழில்நுட்ப வலைப்பின்னல் தான் இதுக்கெல்லாம் காரணம். ரீடார்கெட்டிங். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேசுறத ஃபோன் கேட்டுட்டு தான் இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்குதுன்னு நம்புறாங்க. அது ஒரு தவறான புரிதல் தான். தொழில்நுட்பம் நமக்கு புரியாதப்போ அதை உடனே உளவு பார்க்கறாங்க அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள சுருக்கிடுறோம். ஆனா இந்த ஆவணங்களை அறிவியல் பூர்வமா அணுகும்போது இது ஒட்டு கேட்பதை விட ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அப்படின்னு புரியும். ஓஹோ, அப்போ மைக்ரோஃபோன் வேலை இல்லையா அது? கண்டிப்பா இல்ல. உங்க மைக்ரோஃபோன் வழியா உங்க குரலை பதிவு செய்யறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான, அதிக செலவு பிடிக்கிற ஒரு வேலை. அதுக்கு பதிலா நீங்க இணையத்துல எந்த பக்கத்துக்கு போறீங்க, எங்க கிளிக் பண்றீங்க அப்படிங்கிற உங்க டேட்டா இருக்கு இல்லையா, அதை வச்சு உங்களை திரும்பவும் அதே பொருளை நோக்கி இழுத்து வர்ற உத்தி தான் இந்த ரீடார்கெட்டிங். அட, அப்போ இது முழுக்க முழுக்க டேட்டா பண்ற வேலைன்னு சொல்றீங்க? ஆமா, இது முற்றிலும் கோடுகளாலும் அல்கோரிதங்களாலும் இயங்குற ஒரு யந்திரத்தனமான செயல்பாடு. சரி, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வளர்க்கறதுக்கு நம்ம ஆவணங்கள்ல ஒரு அருமையான உதாரணம் கொடுத்துருக்காங்க. நான் அதை சொல்றேன், அது எந்த அளவுக்கு சரின்னு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, கேட்போம். அதாவது, நீங்க ஒரு பெரிய துணி கடைக்கு போறீங்க, அங்க ஒரு நீல நிற சட்டை உங்களை ரொம்ப கவருது. அதை தொட்டு பாக்குறீங்க, வெள்ளப்பட்டியல பாக்குறீங்க, ஆனா வாங்காம வெளியே வந்துடுறீங்க. இப்போ அந்த கடைக்காரர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு தெரியாமலேயே உங்க முதுகுல ஒரு சின்ன டிஜிட்டல் ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுறார். அதுல இவர் ப்ளூ கலர் ஷர்ட் பார்த்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்க அங்கிருந்து ஒரு பார்க்குக்கோ இல்ல தியேட்டருக்கோ போகும்போது மத்தவங்க அந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு, ஓஹோ இவருக்கு ப்ளூ ஷர்ட் பிடிக்கும் போலியே அப்படின்னு சொல்லி அதே ஷர்ட்டை உங்ககிட்ட காட்டினா எப்படி இருக்கும்? இதுதான் இணையத்துல நடக்குது. இந்த ஸ்டிக்கருக்கு பேரு தான் பிக்சல் அப்படின்னு அந்த ஆவணம் சொல்லுது. இது சரியான ஒப்பீடு தானா? அது எளிதா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரொம்ப நல்ல ஆரம்ப கற்பனை தாங்க. ஆனா தொழில்நுட்ப ரீதியா அதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கணும். ஓ, இது சாதாரண ஸ்டிக்கர் மாதிரி கிடையாதா? கிடையவே கிடையாது. நிஜத்துல அந்த பிக்சல் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான மைக்ரோ சென்சார்கள் கொண்ட ஒரு கண்காணிப்பு கருவி மாதிரி செயல்படுது. நீங்க அந்த ஷர்ட்டை பாத்தீங்க அப்படிங்கறத மட்டும் அது குறிச்சு வச்சுக்காது. வேற என்னெல்லாம் குறிச்சு வச்சுக்கும்? நீங்க அந்த பக்கத்துல எத்தனை வினாடிகள் செலவு பண்ணீங்க, அந்த பொருளோட புகைப்படத்தை ஜூம் பண்ணி பாத்தீங்களா, அதை ஆட் டு கார்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் டிலீட் பண்ணீங்களா அப்படின்னு உங்க ஒவ்வொரு அசைவையும் அதை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பா, இவ்வளவு விஷயங்களை நோட் பண்ணுதா? ஆமா, பிரவுசரோட மொழியில சொல்லணும்னா இது ஒரு ட்ராக்கிங் ஸ்கிரிப்ட். இது உங்க பிரவுசர்ல ஒரு தனித்துவமான குறியீட்டை உருவாக்கி உங்களை ஒரு குறிப்பிட்ட பார்வையாளரா அடையாளப்படுத்தி வச்சிடும். ஒரு விஷயம் இருங்க, அந்த பிக்சல் என் பிரவுசர்ல தங்கிடுது. சரி, நான் அமேசான்லயும் இல்ல அந்த துணிக்கடை வெப்சைட்டையும் மூடிட்டு வெளியே வந்துட்டேன். அடுத்து நான் போறது இன்ஸ்டாகிராமுக்கு. சரி, கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத ஒரு சமூக வலைத்தளம். அமேசான் என் முதுகுல ஒட்டின அந்த ஸ்டிக்கரை எப்படி படிக்க முடியும்? இன்ஸ்டாகிராமுக்கு வேற ஒரு இணையதளத்தோட ஸ்டிக்கரை படிக்கிற அளவுக்கு எப்படி அதிகாரம் கிடைச்சது? இதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப திருத்தம் தேவைப்படுது. பொதுவா இன்ஸ்டாகிராம் அமேசானோ ஒட்டின ஸ்டிக்கரை படிக்குது அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான செயல்பாடு அது கிடையாது. அப்படியா? பின்ன எப்படி நடக்குது? அமேசான் மாதிரி பெரிய நிறுவனங்கள் அவங்க வாடிக்கையாளர்களோட டேட்டாவை அவ்வளோ எளிதா இன்ஸ்டாகிராம் படிக்கிறதுக்கு விட்டுடவே மாட்டாங்க. டேட்டா தான் அவங்களோட மிகப்பெரிய சொத்து. நிஜத்துல என்ன நடக்குதுன்னா, இன்ஸ்டாகிராமோட தாய் நிறுவனமான மெட்டா இருக்கு இல்லையா, அவங்க தங்களோட சொந்த பிக்சலை, அதாவது மெட்டா பிக்சலை அமேசான் மாதிரியான ஷாப்பிங் தளங்களுக்குள்ள வைக்க அனுமதி கேட்கறாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் தனக்கு சொந்தமான ஒரு கண்ணுக்கு தெரியாத கேமராவை அந்த ஷாப்பிங் இணையதளத்துக்குள்ளேயே பொருத்தி வச்சிருக்கா? துல்லியமா சொன்னீங்க.
நீங்க அந்த ஷாப்பிங் தளத்துல ஒரு ஷூவை பார்க்கும்போதே அங்க மறைஞ்சிருக்கிற மெட்டா பிக்சல் என்ன பண்ணுனா, இதோ ஆருங்க, இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிற இந்த நபர் இப்போ இங்க இந்த ஷூவை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவலை நேரடியா இன்ஸ்டாகிராமோட சர்வருக்கு அனுப்பிடும். அட கடவுளே, அப்படியானால் நான் அமேசான்ல இருக்கும்போதே இன்ஸ்டாகிராம் என்ன உள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்கா? ஆமாங்க, நீங்க அந்த ஷாப்பிங் தளத்தை விட்டு வெளியேறி இன்ஸ்டாகிராம திறக்கும்போது இன்ஸ்டாகிராம்க்கு நீங்க என்ன தேடினீங்க அப்படிங்கறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதோட சொந்த கருவியே அதுக்கு சொல்லிருச்சு. இதுக்கு பேரு தான் தேர்ட் பார்ட்டி ட்ராக்கிங் அல்லது மூன்றாம் தரப்பு கண்காணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே மனசை பிரமிக்க வைக்குது. அப்படியானால் இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரியான சமூக வலைத்தளங்கள் நாம நினைக்கிற மாதிரி வெறும் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பகிரும் தளங்கள் மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. அவை இணையம் முறுக்க பரவி கிடக்கிற ஒரு பிரம்மாண்டமான கண்காணிப்பு வலைப்பின்னரோட மையப்புள்ளிகள்னு சொல்லலாம் போலயே. அது ஒரு கண்காட்சி மைதானம் இல்லனா ஒரு ஏலக்களம் அப்படின்னு சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கும். இத நீங்க இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ரியல் டைம் பிட்டிங் அப்படிங்கிற நிகழ்நேர ஏலம் பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம மூல தகவல்கள் இத ரொம்ப விரிவா விளக்குது. நிகழ்நேர ஏலமா? அதாவது நான் இன்ஸ்டாகிராம திறக்கும் போது ஒரு ஏலம் நடக்குதா? அதை கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் ஆப்பையோ இல்ல வேற ஏதாவது ஒரு இணையதளத்தையோ திறக்கறீங்கன்னு வச்சுப்போம். அந்த பக்கம் உங்க ஸ்கிரீன்ல லோட் ஆகிறதுக்கு சில மில்லி வினாடிகள் ஆகும் இல்லையா? ஆமா, ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கண்மூடி திறக்கிற நேரத்துக்குள்ள பின்னணியில ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் ஏலம் நடக்குது. அந்த தளம் விளம்பரதாரர்களை பார்த்து, இதோ பாருங்க, போன வாரம் லேட்டஸ்ட் மாடல் ஷூ தேடின ஒரு நபர் இப்போ ஆன்லைனுக்கு வந்திருக்கார், இவருக்கு விளம்பரம் காட்ட யார் அதிக பணம் தரீங்க அப்படின்னு கேட்கும். ஓஹோ, நம்மள வச்சு ஒரு வியாபாரமே நடக்குதா? ஆமா. உடனே அந்த ஷூ கம்பெனியோட அல்காரிதம், நான் இவருக்கு விளம்பரம் காட்ட இவ்வளவு பணம் தர்றேன் அப்படின்னு ஏலம் கேட்கும். யார் அதிக பணம் கொடுக்கறாங்களோ அவங்களோட விளம்பரம் தான் அந்த மில்லி வினாடியில உங்க ஸ்கிரீன்ல தோன்றும். அடேயப்பா. இது எல்லாமே மனிதர்களோட தலையீடு இல்லாம பல லட்சம் கம்ப்யூட்டர்களுக்கு இடையில கண்ணிமைக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிடும். இது கேட்கும் போதே கொஞ்சம் தலை சுத்துதுங்க. என் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக கண்கு தெரியாத இயந்திரங்கள் தங்களுக்குள்ள ஏலம் போட்டுக்குது. ஆனா எனக்கு இங்க ஒரு அடிப்படையான கேள்வி வருது. கேளுங்க. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு சட்டை இல்லனா ஷூவோட விளம்பரத்தை டிவில காட்டுற மாதிரி இன்டர்நெட்லயும் பொதுவா எல்லார் கண்லயும் படும்படி போட்டுட்டு போலாமே. இந்த ரீடார்கெட்டிங்க்கு பின்னாடி நிறுவனங்கள் இவ்வளோ தொழில்நுட்பத்தையும் கோடிக்கணக்கான பணத்தையும் கொட்ட வேண்டிய அவசியமும் அதுக்கான பொருளாதார காரணமும் என்ன? அதுக்கான விடை மனித உளவியல்லையும் பொருளாதார லாபத்திலையும் தான் ஒளிஞ்சிருக்கு. இப்போ நீங்க டிவில ஒரு விளம்பரத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த விளம்பரம் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேருது. ஆமா. ஆனா அந்த நேரத்துல உண்மையிலேயே ஒரு புது ஷூ வாங்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. இது ஒரு இருட்டறையில கல்ல எறியற மாதிரி, யாருக்காவது அது படலாம். சரிதான். ஆனா டேட்டாவை வச்சு செய்யப்படுற இந்த ரீடார்கெட்டிங் அப்படிங்கிறது குறிப்பார்த்து அடிக்கிற வித்தை. நம்ம மூலத்தகவல் ரொம்ப தெளிவான ஒரு புள்ளி விவரத்தை தருது. யாருன்னே தெரியாத ஒரு புது நபருக்கு விளம்பரத்தை காட்டுறதை விட ஏற்கனவே அந்த பொருளை வாங்க ஆர்வம் காட்டின உங்களுக்கு திரும்பவும் அதே விளம்பரத்தை காட்டுறது மூலமா அந்த பொருள் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு 10 மடங்கு அதிகம். 10 மடங்கு அதிகமா? அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாச்சே. ஆனா அது எப்படி 10 மடங்கு அதிகரிக்குது? ஒரு முறை பார்த்துட்டு வேண்டான்னு வந்தவரை திரும்ப திரும்ப காட்டுறது எப்படி வாங்க வைக்கும்? இங்கதான் மனித உளவியல் வேலை செய்யுது. உளவியல்ல இத மியர் எக்ஸ்போஜர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நாம திரும்ப திரும்ப பார்க்கும்போது அறியாமலேயே அது மேல நமக்கு ஒரு பரிச்சயமும் விருப்பமும் உருவாயிடும். ஓ, நம்ம மூளைய பிரெயின் வாஷ் பண்றாங்களா? ஒரு வகையில அப்படி சொல்லலாம். ஒரு நபர் ஒரு பொருளை தேடுறாருன்னா அவருக்கு ஏற்கனவே அதுக்கான தேவை இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த நேரத்துல அவர்கிட்ட பணம் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேலை வந்ததால வாங்காம விட்டுருக்கலாம். ஆமா, நான் கூட அப்படி நிறைய தடவை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த 30 to 90 நாட்கள் வரைக்கும் அந்த விளம்பரம் அவரை துரத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை அவர் சமூக வலைத்தளத்தை திறக்கும் போதும் அந்த பொருள் அவர் கண் முன்னாடி ரொம்ப அழகா தோன்றும். அப்போ ஒரு கட்டத்துல நாமளே சரணடைஞ்சிடுவோம். சரியா சொன்னீங்க. ஒரு கட்டத்துல சரி, இதை இவ்வளவு தூரம் பாக்குறோமே, வாங்கித்தான் பாப்போமே அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் அவருக்கு ஏற்படும். மனிதர்களோட இந்த தடுமாற்றத்தை அவங்களோட ஆசைய காசாக்குற வியாபார தந்திரம் தான் இது. அதாவது அவங்க நமக்கு வெறும் நினைவூட்டல் மட்டும் கொடுக்கல, நம்ம மன உறுதிய மெல்ல மெல்ல உடைச்சு நம்மள வாங்க தூண்டுறாங்க. நாம ஒரு பொருளை வாங்காம வெளியே வரும்போது அந்த நிறுவனம் நம்மளை விட்டுடுறது இல்ல, இவனை எப்படியாவது வாங்க வச்சிடணும் அப்படின்னு நம்மளோட சேர்ந்தே பயணிக்குது. ஆமா, துல்லியமா இதுதான் நடக்குது. இது வியப்பாவும் இருக்கு, அதே சமயம் ஒரு விதமான பயத்தை உருவாக்குது.
இது ஏதோ பெரிய உளவு வேலை இல்ல, வியாபார தந்திரம் தானு இப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு பயனரா உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். கண்டிப்பா. வியாபாரம்னா அவங்க எப்படியோ செஞ்சுட்டு போட்டோம், ஆனா என்னை இப்படி இணையம் முழுக்க பின்தொடர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என் தனிப்பட்ட சுதந்திரத்துல தலையிடுற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வலைப்பின்னல் அறுத்தெறிகிறது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா வழி இருக்குங்க. இந்த தொழில்நுட்பம் பத்தி புரியாத வரைக்கும் தான் நமக்கு பயம் இருக்கும். புரிஞ்ச பிறகு அதை எப்படி முடக்கிறது அப்படிங்கிற தெளிவு பிறக்கணும். முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுவோம். என்ன அது? இந்த ரீடார்கெட்டிங் தொழில்நுட்பம் உங்களுடைய தனிப்பட்ட சேட்டிங், வாட்ஸ்அப் மெசேஜ்கள் இல்லனா உங்க பேங்க் பாஸ்வேர்டுகளை எல்லாம் படிக்கிறது கிடையாது. நீங்க என்ன பொருட்களை தேடுறீங்க, எந்த பக்கங்கள்ல உலாவறீங்க அப்படிங்கறத மட்டும்தான் இது கவனிக்குது. அதுவே ஒரு பெரிய நிம்மதி தான். இருந்தாலும் இந்த தொடர் விளம்பரங்கள் உங்க தனியுரிமையில தலையிடுறதா நீங்க நினைச்சா, இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஆவணங்கள் மிகச்சிறந்த சில தொழில்நுட்ப வழிகளை பரிந்துரைக்குது. அந்த வழிகளை பத்தி கொஞ்சம் பேசுவோம். முதலாவதா பிரவுசர்ல போய் குக்கியில கிளியர் செய்யணும்னு மூல தகவல் குறிப்பிடுது. அதாவது கூகுள் குரோம் மாதிரியான பிரவுசரோட செட்டிங்ஸ் பகுதிக்கு போய் கிளியர் பிரவுசிங் டேட்டா கொடுக்கறது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம முதுகுல ஒட்டியிருக்க அந்த டிஜிட்டல் ஸ்டிக்கரை சோப்பு போட்டு கழுவி அழிக்கிற மாதிரி. சரியா? சோப்பு போட்டு கழுவுறது அப்படிங்கிற உதாரணம் கேட்க நகைச்சுவையா இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா அது முற்றிலும் உண்மை கிடையாது. அட அப்படியா? பின்னென்ன நடக்குதாங்க? நீங்க குக்கீஸை கிளியர் பண்ணும்போது உங்க பிரவுசருக்கும் அந்த சர்வருக்கும் இடையே உள்ள தொடர்பை தான் அறுக்குறீங்க. அதாவது அந்த நிறுவனம் உங்களுக்கு கொடுத்திருந்த தனித்துவமான செஷன் ஐடி டோக்கனை நீங்க அழிக்கிறீங்க. செஷன் ஐடி டோக்கன் அப்படின்னா என்ன? அது அழிஞ்சா என்ன ஆகும்? அந்த டோக்கன் தான் உங்களை இவர்தான் அந்த பழைய வாடிக்கையாளர் அப்படின்னு அடையாளப்படுத்துறது. அதை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அடுத்த முறை நீங்க அதே இணையதளத்துக்கு போகும்பொழுது உங்களை ஒரு புது அனாமதேய பயனரா தான் அந்த சர்வர் பார்க்கும். ஓஹோ, அப்போ அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதா? ஆமா, உங்க பழைய தேடல்கள் எதுவும் அதுக்கு காட்டப்படாது. அதனால நீங்க தேடின அந்த பழைய ஷூ விளம்பரம் உங்களை இனிமே தொடராது. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் மற்றும் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு 2 வகைகள் இருக்கு. ஓ, குக்கீஸ்ல கூட வகைகளா? இது இன்னும் ஆழமா போகுதே. ஆமா, ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவி செய்யறது. உதாரணமா, நீங்க அமேசான்ல லாகின் செஞ்சு பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க குக்கீஸை மொத்தமா அழிக்கும் பொழுது அந்த பாஸ்வேர்டுகளும் அழிஞ்சிடும். நீங்க திரும்பவும் முதல்ல இருந்து லாகின் செய்ய வேண்டி வரும். அது கொஞ்சம் சிரமமான வேலை தான். அதனால தான் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கறத மட்டும் அழிக்கணும். இந்த விளம்பரதாரர்கள் உங்களை பின்தொடர பயன்படுத்துற டிராக்கர்கள் தான் இது. அதனால செட்டிங்ஸ்ல போய் பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனமான அணுகுமுறை. ரொம்ப தெளிவான விளக்கம். சோப்பு போட்டு கழுவுறதை விட இது ரொம்பவே சயின்டிஃபிக். சரி, அடுத்து மொபைல் போன்கள்ல இதை எப்படி கட்டுப்படுத்துறது? என்ன ஆவணத்துல ஆட் பர்சனலைசேஷன் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் பத்தி பேசப்பட்டிருக்கு. ஆமா, இது மிக முக்கியமான ஒண்ணு. உங்க கூகுள் அக்கவுண்ட் செட்டிங்ஸ்லயோ இல்ல மொபைல் செட்டிங்ஸ்லயோ ஆட் பர்சனலைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இயல்பாகவே ஆன் செய்யப்பட்டிருக்கும். சரி, இதை ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? இதை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, எனது பிரவுசிங் டேட்டாவை வச்சு என்ன மதிப்பிட வேண்டாம், எனக்கு பிடிச்சமான விளம்பரங்களை காட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்க அதிகாரப்பூர்வமா கூகுள் மாதிரியான நிறுவனங்களுக்கு உத்தரவிடுறீங்க. அப்படியானால் நான் அதை ஆஃப் பண்ணிட்டா எனக்கு விளம்பரங்களே வராதா? என் ஸ்கிரீன் சுத்தமாயிடுமா? அப்படி சொல்ல முடியாது. விளம்பரங்கள் கண்டிப்பா வரும். ஆனா அந்த விளம்பரங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதாவது எப்படி? நீங்க ஒரு ஷூ தேடி இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு டிராக்டர் விளம்பரம் வரலாம், இல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு சோப்பு விளம்பரம் வரலாம். உங்களை பின்தொடர்ற அந்த துல்லியமான வலைப்பின்னல் அறுக்கப்படும். அவங்க உங்களுக்காக செய்யற அந்த டிஜிட்டல் ஏலம் நிறுத்தப்படும். புரிஞ்சுது. நான் யாருங்கிறத காட்டிக்காம பொதுவான விளம்பரங்களை மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். அருமை. அடுத்ததா, ஐபோன் பயனர்களுக்கான ஒரு பிரத்யேக பாதுகாப்பு வழிமுறையை ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கிறதா நம்ம மூல தகவல் சொல்லுது. ஆஸ்க் ஆஃப் டு ட்ராக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் அது எப்படி செயல்படுது? ஆப்பிள் நிறுவனம் சமீபத்திய வருஷங்கள்ல கொண்டு வந்த மிகச்சிறந்த தனியுரிமை அப்டேட் இதுதாங்க. இது ஒட்டுமொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகத்தையே ஒரு முறை ஆட்டங்காண வச்சதுன்னு தான் சொல்லணும். அப்படியா? அவ்வளவு பவர்ஃபுல்லா அது? ஆமாம். ஒரு ஐபோன் பயனர் ஒரு புது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது இல்ல திறக்கும்போது ஸ்கிரீன்ல ஒரு பாப்அப் வரும். இந்த ஆப் உங்களை மற்ற நிறுவனங்களோட ஆப்ஸ்களையும் வெப்சைட்களையும் பின்தொடர அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு நேரடியாவே கேட்கும். அதாவது உங்களை நாங்க உளவு பார்க்கலாமா அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அனுமதி கேக்குறாங்க. சரியா சொன்னீங்க. அங்க உங்களுக்கு 2 தேர்வுகள் தரப்படும்.
அனுமதி இல்லனா தொடர வேண்டாம். நீங்க 2வது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற அந்த வினாடியில ஆப்பிளோட ஆபரேட்டிங் சிஸ்டம் அந்த குறிப்பிட்ட ஆப்பிக்கு போற டேட்டா பாதையை முற்றிலுமா அடைச்சிடுது. சூப்பர். அந்த ஆப் மற்ற செயல்பாடுகளை கண்காணிக்கவோ உங்க டிஜிட்டல் அடையாளங்களை டேட்டா புரோக்கர்கள் கிட்ட விற்கவோ முடியாது. இதை நீங்க சிஸ்டம் செட்டிங்ஸ்ல போய் எல்லா ஆப்ஸ்களுக்கும் நிரந்தரமா தடை செய்ய முடியும். இதன் மூலமா உங்க தரவுகள் யார் கைகளுக்கு போகணும் அப்படிங்கறத நீங்களே முழுமையா தீர்மானிக்கிறீங்க. ஆச்சரியமா இருக்கு. நாம இதுவரைக்கும் பேசினதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது டிஜிட்டல் உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான சித்திரம் இப்ப கிடைக்குது. ஆமா, எல்லாருக்கும் இது ஒரு நல்ல விழிப்புணர்வா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. அதாவது உங்களை துரத்துற அந்த விளம்பரங்கள் உங்களை மைக்ரோஃபோன்ல உளவு பார்க்கறதால வர்றதில்ல. நீங்க எந்த இணையதளத்துக்கு போறீங்க அப்படிங்கறத பதிவு செய்யற பிக்சல் அப்படிங்கிற டிராக்கிங் கோட் மூலமா தான் வருது. உங்களுக்கு தெரியாமலேயே உங்க டேட்டாவை வச்சு சில மில்லி வினாடிகளுக்குள்ள நிகழ்நேர ஏலம் நடக்குது. நிறுவனங்கள் இதை செய்ய காரணம் உங்க மனசோட தூண்டுதல்களை பயன்படுத்தி தங்களோட விற்பனையை 10 மடங்கு அதிகரிக்கிறதுக்காக தான். கரெக்ட். ஆனா இதை நினைச்சு பயப்பட தேவையும் இல்லை. தேர்ட் பார்ட்டி குக்கீஸை பிளாக் செய்யறது மூலமாவும் ஆட் பர்சனலைசேஷனை ஆஃப் செய்யறது மூலமாவும் இந்த தேவையற்ற கண்காணிப்புல இருந்து நம்ம ரொம்ப எளிதாவே விடுபட முடியும். ரொம்ப துல்லியமா தொகுத்துட்டீங்க. தொழில்நுட்பத்தை பார்த்து பயப்படுறதை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் வியாபாரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி வைக்கிறது அப்படின்னு சிந்திக்கிறது தான் ஒரு ஸ்மார்ட்டான பயனருக்கு அழகு. மிகவும் உண்மையான வார்த்தைகள். சரி, நாம ரொம்ப சிறப்பான பல தகவல்களை பரிமாறிக்கிட்டோம். இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யற தருவாய்க்கு நம்ம வந்துட்டோம். ஆனா இதை வெறும் பாதுகாப்பு வழிமுறைகளோட முடிச்சிட எனக்கு மனசு வரல. வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்காக, ஆமா, இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை முன் வச்சுட்டு போலான்னு நினைக்கிறேன். நாம இது வரைக்கும் அவங்க உங்களை எப்படி தொடர்றாங்க, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பேசணும். ஆனா இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு தத்துவார்த்தமான கோணத்துல சிந்திச்சு பாருங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு பொருளை இணையத்துல தேடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு இயந்திரம் உங்களை பற்றிய தகவல்களை, உங்க டேட்டாவை வினாடிக்கு 1000 முறை வேற நிறுவனங்களுக்கு ஏலம் விடுது. நீங்க எதை விரும்புறீங்க, எதை வாங்க தயங்குறீங்க அப்படிங்கறத உங்களை விட அந்த அல்காரிதம்கள் மிக துல்லியமா கணிக்குது. இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்க டிஜிட்டல் செயல்பாடுகளை படிக்கிறதுக்காகவே பெரு நிறுவனங்கள் பல 1000 கோடிகளை கொட்டி கொடுக்கறாங்கன்னா அந்த தரவுகளோட உண்மையான உரிமையாளர் யார்? நீங்களா, இல்ல அதை வச்சு வியாபாரம் செய்யற அந்த டேட்டா புரோக்கர்களா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதை விட மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. உங்களை ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்காக அடுத்த 30 நாட்களுக்கு தொடர்ந்து உங்க கண் முன் அந்த பொருள் ஒரு மாயையை போல காட்டப்படுது. உங்க மன உறுதியை அந்த அல்காரிதம்கள் மெல்ல மெல்ல உடைக்குது. ஒரு கட்டத்துல நீங்க அந்த பொருளை வாங்கிடுறீங்க. ஆமா, நடக்குது. இப்போ சொல்லுங்க, அடுத்த முறை அந்த ஷூ விளம்பரத்தை இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு நீங்க அதை வாங்கும்போது அந்த ஆசை உண்மையிலேயே உங்களுடைய சொந்த விருப்பமா, உங்களுடைய மூளையின் சுயமாக எடுக்கப்பட்ட முடிவா, அல்லது பல வாரங்களா உங்க பின்னாடி ஒரு கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் நிழல் போல தொடர்ந்த அந்த அல்காரிதம் உங்களை அறியாமலேயே உங்க மனசுக்குள்ள விதைத்த ஒரு மாயையா? நீங்க எடுக்கிற முடிவுகள் உண்மையிலே உங்களுடையது தானா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம். முடிவுகளும் தரவுகளும் உங்க கைகளில் இருக்கட்டும்.